பிக் பாஸ் த காமன் மேன். இன்னைக்கு வந்து எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வாரம் போயிடுச்சுன்னா அதுக்கடுத்த வாரம் அதுக்கடுத்து பிக் பாஸோடைய கிராண்ட் லான்ச்சே ஆரம்பிக்க போகுது. அப்படிங்கிறப்ப இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஸில் ஒரு 8 பேர்கிட்ட ஒரு ஷேடோவில் வந்துச்சு. அதுலேருந்து யார் அப்படின்னு சொல்லி தான் வந்து 3 பேர் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் கடைசியாக இறுதியாக ஒரு பொண்ணு ப்ளஸ் 2 பசங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து காட்டப்பட்டது. ஸோ மேபி அதனால் நம்ம அதை வச்சு ஒரு ஜட்ஜ் பண்ணோம், இவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையா முனியம ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன எப்படி சொல்லிட்டீங்க, அவங்க தானே உள்ளே போகணும்னு நினச்சோம், பட் இப்போ என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன, அந்த 8 பின்னாடி இருக்குல்ல மொத்தமாக வந்ததில், அதில் பார்த்தீங்கன்னா முனியம்மா இருக்காங்க, ஆஷாவும் இருக்காங்க. ஸோ யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கிராண்ட் லான்ச் அன்றைக்கி தான் தெரியும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற தகவலின்படி ஜேசனு, முனியம்மா மற்றும் கரிஷ்மா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. பட் அதுவும் இன்னும் உறுதியாகப்பட்ட தகவல் கிடையாது. சரியா? ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு, பிக் பாஸோடைய பெரிய தலை இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போகிறோம். பிக் பாஸ் காமன் மேனு எல்லோரும் காரி துப்புறாங்கங்க, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி எபிசோடும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிடுங்க. ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும், அதை போட்டு அடிச்சு விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கிரிட்டுன்னு போவோம். அதனால் நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது காமன் மேன் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கிழிச்சு போட்டுடலாம். ஏன்னா வரலாறு காணாத டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிக் பாஸில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு டாஸ்க். அதை வழக்கம் போல் டீமாக பிரித்து ஒரு பஸர் மாதிரி வச்சு அந்த பஸரை யார் வந்து அடித்து பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து அதில் வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி 3 டீமாக பிரிக்கிறது. இந்த பிரிப்பாங்க அட்டகத்தி, ஒன்றுத்துக்கு இல்லாதது, வேஸ்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி 3 டீம். சும்மா நான் சொல்கிறது அது மாதிரியே இல்லை, பட் அந்த மாதிரி வந்து ஒரு 3 டீமாக பிரிக்கப்படுது. அதில் கேட்குறாங்க, பிக் பாஸில் யார் கேப்டனே ஆகாமல் ரைட்டில் அடிச்சது, பிக் பாஸில் யார் குப்பையை கொட்டினது, பிக் பாஸில் யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நாமினேஷன் ஆனது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க. அதில் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி சுகுமார் அண்ட் ஷியாமா, இவங்க 2 பேரும் நான் ஏன் டிசர்வ் சொல்கிறேன்னா, பிக் பாஸ் பற்றி நாலேஜ் நிறையா இருக்குது, அதனால் இவங்க 2 பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மிச்சம் இந்த அட்வொகேட் பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அவங்க பேர் என்னது, சரண்யா நினைக்கிறேன், சரண்யாவோ கரெக்டாக இல்லை, அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே இன்றைக்கி, அவங்க இன்றைக்கி நான் நல்ல ஸ்டெஃபுல் ஆள் நினச்சேன், பார்த்தா அதுக்கு சென்ட்ராயன் கூட தெரில. பிக் பாஸ் ப்ரெக்னென்ட் ஆனதே அப்படிங்கும்போது சென்ட்ராயனோட ஒய்ஃப் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஈஸியான ஒரு க்ளூவும் கொடுத்துட்டாங்க, அது பண்ண முடியல. இன்னொன்று கவின் அரைஞ்சதுக்கு ஒன்று பண்ணாங்க பாருங்க, ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கு பைத்தியக்காரங்க மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடில் இருந்தது. ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி பூச்சாண்டி காட்டி ஒரு 3 பேரை வந்து எலிமினேட் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிட்டுட்டாங்க. அட பரதேசிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு தான் காமன் மேனை எச்சு துப்புறாங்க, நிறைய பேர் காரி துப்புறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட் வேறு எதுவும் பெருசாக இல்லை, பட் அதை நம்ம லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஒரு 2 விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நிவியா மாறன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா, ஒருத்தர் கில்லி படத்தோட நடிகருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க கூட. அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது நியூஸ் சேனல் வரைக்கும் வந்துருச்சு. எங்கள் அப்பாவோடைய ஹெல்த்தை வந்து கலாய்ச்சாங்க அப்படின்ற மாதிரி, ஆரியும் ஓவியாவும் அவங்க மேலே இருக்க நன்மதிப்பு எல்லாமே வந்துருச்சு. இப்போ பெரிய நியூஸ் சேனல் முதற்கொண்டு வந்துருச்சு, இந்த காமன் ஷோ அப்படிங்கிறதே உருட்டு அப்படின்ற மாதிரி. அது ஒரு பக்கமாக, இன்னொரு பக்கம் இந்த கிருஷ்ணன் குட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பிக் பாஸில், பெரிய தலை. அவர் தான் அந்த மலையாளக்காரனை எதுக்கடா வைக்கிறீங்க, தமிழ்காரன் எடுங்கனாடா எடுக்க மாட்டாங்க. மலையாள பிக் பாஸில் இந்த கிருஷ்ணன் குட்டியை போட்டாலும் பரவாயில்ல, தமிழ் பிக் பாஸ்க்கு கிருஷ்ணன் குட்டி இல்லை. ஒரு நல்ல ஒரு தமிழ் நாலேஜ் உள்ள ஒருத்தரை வந்து போட்டிருந்தாங்கன்னா அவர் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எதுவும் ஆஸ்காரில், அதாவது எல்லாருமே எங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாதி இங்கிலீஷ் தான் வந்து தொலைது மூதேவிக்கு, கிருஷ்ணன் குட்டிக்கு. ஆனால் இந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இதில் போட்டிருக்கானுங்க, கிளஸ்டர் கேட்டால். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்படி போட்டிங்கன்னா எப்படா, ஒரு நாலேஜாக இல்லை, தமிழ்னா என்னன்னே தெரியாது, தமிழ்னா பேசவே தெரியல, அவனை போய் நீங்கள் வந்து கிளஸ்டர் கேட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இது என்னன்னு புரியலங்க எனக்கு. அந்த ஆள் வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்கோ, ஆனால் எல்லோரும் ஆர்வம் காட்டுறாங்கோ, பட் எங்களுக்கு என்ன எடுக்கிறதுங்கிறது கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம், நிறையா பார்க்குறோம். ஆனாலும் சேதுபதி அவர்களை நாங்கள் எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, சிம்புவை வந்து வேணான்னு நாங்கள் முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா அப்படின்ற மாதிரி, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பெரிய லெவலில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ தரம் எப்படி இருக்கும் நிகழ்ச்சிக்கு?
தமிழ் தெரியாதவன் இப்படி தான் வந்து போடுவாங்க. அந்த ஜேசன் கௌஷின்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு தமிழே பேச தெரியல. அவனை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றீங்க. இந்த கரிஷ்மாங்கிறவ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ன்றீங்க. அவளும் தமிழ் வந்து ஒழுங்கா வர மாட்டேங்குது. இங்கிலீஷ் தான் பாதி வார்த்தை பேசுகிறா. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வந்து இல்லை, புனியமா மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. அதுவும் எப்படி எடுத்திருக்கீங்க? ஒரு டிஆர்பிக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க. சரி, இதை வச்சு அடிச்சா வந்து இருக்குண்டு. ஆனால் பேசுகிறப்ப பாருங்கள், நாங்கள் காமன் மேன் தான் எடுத்தோம். எல்லாரும் சமமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சோஷியல் மீடியாங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் வந்து வந்துருச்சு. அதனால் எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பெருசாக இருக்கணுங்கிறது கிடையாது. பட் இந்த ஷோக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் எடுக்கணும். அப்போ நீங்கள் யார் எடுக்கணும்? அந்த ஷோக்கு உண்மையிலே வேல்யூ கொடுத்தவங்க தான் எடுக்கணும். அதை விட்டு நீங்கள் எடுத்துருக்கிறது யார்? பிக் பாஸ்னால் என்னன்னே பார்க்காதான்னு எடுத்திருக்கீங்க. இது என்ன கன்சிடன்சின்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்து விஜய் சேதுபதி சொன்னார் பாருங்க, அவர் ஒரு பர்டிகுலர் டிஃபைன் பண்ணிட்டாரா இந்த லாங்குவேஜ். எப்படி டிஆர்பி அதர பாதாளத்துக்கு தள்ளினது வந்து பர்டிகுலர் டிஃபைன் பண்ணிட்டாரா? நீங்கள் என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த சீசனில் எல்லா லாங்குவேஜ் ஒன்றா ஆரம்பிக்குதுல்ல, உங்களுக்கு அதான்டா ஏமே. இந்த வட்டம் மட்டும் நீங்கள் பிக் பாஸில் டிஆர்பி கிழிக்க முடியல, அதில் பாதாளத்துக்கு போவோம் ரிப்போர்ட் எடுப்பீங்கல்ல, மொத்தமாக எடுப்பீங்கல்ல, அப்போ பார்ப்பாங்க தமிழில் ஒரு மயிர் கிளிக்கலன்னு வரும்ல, அப்போ இருக்குது உங்களுக்கு. அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் மாற்றணுங்க. அந்த பிரதீப் மில்ராயிலேருந்து எல்லாத்தையுமே இந்த சீசனில் இருக்கக்கூடிய இந்த அருண் அரவிந்த் கேஸ்டிங் டைரக்டர்ஸு இவங்க எல்லாத்தையும் மாற்றினா தான் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையிலேருந்து எல்லா சேஞ்சும் பண்ணணும். ஹோஸ்ட் முதற்கொண்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி சிம்புவை திருப்பி கொண்டு வந்தால் கூட இந்த ஷோ வந்து கண்டிப்பாக உருப்பிடும். ஒரு கண்டஸ்டன்ஸை நீங்கள் வந்து பாருங்கள், விஜய் டிவியில் பிக் பாஸ் ப்ரமோ வந்திருக்கா, இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்திருக்கு பாருங்கள், ஒரு 20 நேரத்துக்கு முன்னாடி. கீழே போய் பாருங்கள் கமெண்ட்ஸ். சேதுபதி மேலே அவ்வளோ தூரம் எரிச்சலாக இருக்காங்க. அப்பா இவன் வேஸ்ட்டு பாரு, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாருப்பா, ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாருப்பா, சும்மா வந்து ஒரு ஈகோ மாதிரி பண்ணிட்டு இருப்பார், சாடிஸ்ட் பாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸுங்க. நான் பண்ணல. இதெல்லாம் தயவு செஞ்சு அந்த ஷோ ஃபார்மேட்லேருந்து பாருங்கள். இல்லை தமிழ் பிக் பாஸ் காப்பாற்ற முடியாது எவனா தான். வேணா அது நல்லதுங்க. நெக்ஸ்ட் சீசனில் ஆரம்பிக்காம மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தெலுங்கு ரிவ்யூ பண்ண போயிடலாம். அதெல்லாம் அப்படி தான் பண்ண போகிறேன் அடுத்த தோட்டம். இன்னொரு வழி இல்லை. இந்த ஷோ வந்து அதுக்கடுத்த இந்த பொட்டன்ஷியலுக்கே போகலை அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த ஷோ நியாயமாக நடக்கலை, காமன் மேனு. அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் எடுக்கிற அந்த ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 3 சீசனாகவே ரொம்ப ரொம்ப தரங்கட்டத்தனமாக போயிருக்கு. இந்த பிக் பாஸ்னால் அந்த ஒரு ஃபேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கே, அப்படிங்கிறதே கிடையாது. இது ஒரு ஷோ வந்து எல்லோரும் ஒரு விஷம், பாய்சன், இது கேடுகட்ட ஷோ, கேவலமான ஷோ, போனால் பைத்தியம் ஆயிரும், இப்படி தான் ஃபீட்பேக் வருது. உள்ளே போனால் நல்லா ஃபேமஸ் ஆகும், வெளியே தெரியும் அப்படின்றத விட்டுட்டு உள்ளே போனால் பைத்தியம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பேச வச்ச விஜய் சேதுபதிக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த டீமுக்கும், இந்த கிருஷ்ணன் குட்டி, பிரதீப் மில்ரா, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள். வெரி குட். இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்து பண்ணணும். அப்போ தான் அதில் பாதாளத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இது நாங்கள் எப்போ இருந்தும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். காரணம் வந்து அந்த ஷோவுடைய ஒரு கிரேஸே ஒழிச்சிட்டாங்க. ஃபாரின் ஆடியன்ஸ்னு ஒரு பீக் இருக்கும் அந்த ஷோக்கு, அதெல்லாம் மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க. எவனும் பார்க்க கூட இல்லை. ஐயோ இந்த ஷோ கரும்பு முடிச்ச ஷோவை பார்ப்போமான்றாங்க. பிக் பாஸு உள்ள வாய்ஸ் வலிக்கிறான், உள்ளே இருக்க ஹோஸ்ட்டு சரியில்லை, கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட விட மாட்டுறாங்க. கண்டஸ்டன்ட் நான் குத்தமே சொல்ல மாட்டேன், கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தாலும் விளையாட விட மாட்டுறாங்க. இந்த ஹோஸ்ட் சேனலில் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் இன்னும் நல்ல ஒரு திறம்பட அமைச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான். சரி, இன்றைக்கி 3 பேர் யாரை வெளியேற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேபி அக்கா, திவ்யா, அப்புறம் வெங்கடேசன். இந்த 3 பேர் நிற்க வச்சு எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, இவங்க யாரை நீங்கள் தூக்குறீங்கன்னு எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி சொன்னாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் உங்களுக்கு கடைசி 2 பேரும் சொல்லி செலக்ட் பண்ணி வெங்கடேசனையும் நம்ம திவ்யாவும் செலக்ட் பண்ணிட்டாங்க. பேபியை வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேர் எண்ட் ஆஃப் ஜார்னின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா கடைசி வந்து இல்லை, வெயிட் பண்ணுங்கள், இதான் லாஸ்ட் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் ஜார்னியை விட்டாங்க. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஷோ. மற்றபடி இந்த கேள்வி கேட்குறது எல்லாம் பதில் சொல்லி நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஹைட் கார்த்திக் மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை நடிச்சு காட்டுறதா இருக்கட்டும், மிமிக்ரியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய யூனிக்னஸ் இருக்குது. அவர் இப்போ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணார், அவர் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஷியாமா, அவங்க எல்லாத்தையும் நல்லா கிராப் பண்ணுறது ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. சுகுமாரன், அவர் அந்த பிக் பாஸ் நல்லா நாலேஜ் இருக்குது, இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணார். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யாருமே பெருசாக தெரில, எல்லோரும் வந்து தப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று தனியாக கூப்பிட்டு வேற எல்லோரும் பேசினாங்க. ராஜு ஒருத்தவங்களே எழுப்பி பிக் பாஸ் பற்றி கேட்டாங்க, அப்பயும் வந்து ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி இன்றைக்கி இந்த ஷோவில் இவ்வளோ தான் நடந்துச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஷோ வந்து பர்டிகுலர்லி வேஸ்ட்டு தான். சரி, இந்த ப்ரொமோவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, 8 பேர் இருக்காங்க. அதில் ஆஷா தென்படுறது, ஷியாமா, சுகுமாரன், ஜேசனு, முனியம்மாவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மணிவண்ணனும் இருக்கார்.
அப்புறம் அந்த ஷாமாக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களும் வந்து உள்ளே இருக்காங்க, கரிஷ்மா, அவங்களும் வந்து உள்ளே இருக்காங்க. அந்த மாதிரி 8 பேர். இப்போ இந்த 8 பேரில் அது டாரின் இருக்காரு, சுருட்ட முடி தலையன் டாரின் இருக்காரு. ஸோ இந்த 8 பேர்லேருந்து 3 பேர் வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. அடுத்து ஒரு 3 பேர் காமிச்சாங்க, ஒரு பொண்ணு 2 பசங்க. அதில் ஜார்ஜ், சுகுமார் தெரியுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமா தெரியுறாங்க, இல்லை கரிஷ்மாவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் அது நேற்று வீடியோவில். இந்த 3 பேரா அப்படிங்கிறது தெரியல. பட் 8 பேர் லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணி அதில் 3 பேரா. பட் இதில் என்ன பித்தலாட்டம்னா ஓட்டிங் எடுக்கவே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்ல, உங்களுடைய கருத்துக்கள்?